ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு அரிசி பருப்பு ரைஸு தான். இது என் ஸ்டைலில் செய்கிறது. மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வந்து லாஸ்ட் மந்த்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் செஞ்ச அரிசி பருப்பு ரைஸ் தான் நல்லா இருந்துச்சு. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கோம். அதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் பேனில் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ நம்ம வந்து 2 ஸ்பூன் விட்டுட்டு அதோட கடுகு ஜீரகத்தை தாளிச்சிட்டு, இதுக்கு வந்து தேவையானது பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து சாம்பார் பொடி, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஞ்ச மிளகாய் கூட இது கூட சேர்க்கலாம். நான் அவருடைய பெரிய ஃபேனு. அவருடைய குக்கிங் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி பார்ப்பேன். சரி, அவர் செஞ்ச இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து கோவை ஸ்பெஷல் அப்படின்னாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரிசி பருப்பு சாதத்தை வந்து செஞ்சு பார்க்குறேன். அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு சைடிஷ் சொல்லியிருந்தார். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோவில். இதுக்கு வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து சேர்த்துக்க வேண்டியதாக கொஞ்சம் குண்டாக கட் பண்ணி இது கூட சேர்க்கணும். இது வந்து இந்த வதங்கிறதுக்காக இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இது கூட சால்ட்டு போட்டுட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன உடனே வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வீட்டில் உள்ள அந்த குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் பொடி சொல்லுவோம்ல, அதையும் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். இதில் வேறு எதுவும் மசாலா இதுக்கு ஸ்பெஷலாக சேர்க்கறதான் தேவையில்லை. அவங்க சொன்ன அதே ஸ்டைலில் தான் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுறது. நான் வேறு மாதிரி தான் சாம்பார் சாதம் மாதிரி செய்வோம். இது வந்து அரிசி பருப்பு சாதம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த ஸ்டைலில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவருடைய சேம் மெத்தடு தான். அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா கொதி வந்தோன்னா அரிசி பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கணும். அதை வந்து சேர்த்துக்க வேண்டியதான். அரிசி வந்து நான் 1.5 கப்புக்கு 1/2 கப்பு வந்து பருப்பு சேர்த்துருந்தேன். அவர் வந்து 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 150 கிராம்ஸ் வந்து பருப்பு சேர்க்க சொல்லியிருந்தார். அதே ரேஷியோவில் நான் கம்மியான அளவு குவான்டிட்டி செய்கிறனால நான் சேர்த்துருந்தேன். இது அரிசி பருப்பு வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விசிலில் போட வேண்டியதான். நான் இதுக்கு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் போட்டிருந்தேன். நல்லாவே வந்து இந்த ரைஸு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.